அனைவரையும் அழைத்தவன் என்பதால் இந்த ஏற்பாட்டையெல்லாம் வாளுக்கு வேலிதான் செய்ய வேண்டும் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் எல்லா அம்பலக்காரர்களும் வந்திருக்கும் இடத்தில் ஒருவருக்கு கூட தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்ற எண்ணம் தோன்றாதபடி உபசரிப்பது சிரமம் அல்லவா? எல்லோரும் சமம் என்ற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக செய்திருக்கிறார் வாளுக்கு வேலி என்பது பாராட்டுக்குரியதல்லவா? அதிலும் அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவரின் பெருமையையும் அருமையாக சொல்லிவிட்டாரே வெள்ளையர். என்ன சொல்லிவிட்டார்? இல்லாத பெருமைகளைத்தான் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி சொல்வதுதான் அவை நாகரீகம் வல்லத்தரையா. மற்றதையெல்லாம் விடு. அத்தனை பேருக்கும் முன்னால் உன் தாய் மாமனான இவரது காலில் விழுந்து வணங்கினாரே வாளுக்கு வேலி. அது இவருக்கு தரப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் அல்லவா? ஆமாம் ஆமாம், அதில் மயங்கி போய்தானே அந்த வாளுக்கு வேலியை ஒரே அடியாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார் என் மாமா. வல்லத்தரையா, அடடே, என்ன அதிசயம்! வாருங்கள் மாமா. வாரும் ஐயா, ஜமீன்தார் ஜம்புலிங்கம். வணக்கம். என்ன ஜம்புலிங்கம், நீர் இங்கு வருவீர் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட்டமங்கலத்தார் இங்குதான் இருக்கிறார் என்று உரங்கா புலியார் சொன்னார். அது தெரிந்தும் உங்களை வந்து பார்க்காமல் போகலாமா? அதனால் தான் வந்தேன். நீர் எப்போதுமே அந்த வெள்ளையனோடு தானே இருப்பீர். உமக்கு மிகவும் நெருக்கமானவர் அந்த கர்னல் அக்னியு தானே. அங்கு செல்ல வேண்டியவர் வழி தவறி இங்கு வந்து விட்டீரோ? என்ன பட்டமங்கலத்தாரே, நீங்களே இப்படியெல்லாம் என்னை பற்றி பேசலாமா? என்ன இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பவர்கள் அல்லவா? எவ்வளவுதான் நெருங்கி பழகினாலும் அந்த அக்னியும் அந்நியன் தானே. இருந்தாலும் நீர் உமது ஜமீனில் இருப்பதை விட அதிக நேரம் உறவாடிக் கொண்டிருப்பது அந்த அக்னியுடன் தானே. என்ன நீங்கள் அதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வெள்ளை ஐயர் கூடத்தான் அங்கும் இருக்கிறார் இங்கும் இருக்கிறார். அவரை பற்றி நீங்கள் யாரும் ஒன்றும் சொல்லவில்லையே. வெள்ளையர் எங்கே இருந்தாலும் அம்பலக்காரர்களின் நன்மையைத்தான் கருதுவார். அம்பலக்காரர்களுக்கு சாதகமாகத்தான் ஏதாவது செய்ய முடியுமா என்று அக்னியுடன் வாதாடுவார். ஆனால் உம்மை எங்களால் அப்படி நினைக்க முடியாதே. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அதை நான் சொல்கிறேன் ஜம்புலிங்கம். நான் வெள்ளைக்காரர்களோடு பழகுகிறேன். அவர்களை மகிழ்விப்பதற்காக அவர்களை போல் உடையணிந்து கொள்கிறேன். ஆனால் அந்த அக்னியுடன் அமர்ந்து மது அருந்துவதில்லை. ஆனால் நீ என்ன செய்கிறாய்? அந்த அக்னியு ஒரு குவளை மதுவை அருந்துவதற்கு முன்பு நீ ஒரு குடம் மதுவை காலி செய்து விடுகிறாய். இதை நான் சொல்லவில்லை, அந்த அக்னியுவே என்னிடம் சொன்னார். வெள்ளை ஐயரே, இப்பொழுது எதற்கு இந்த விவரம் எல்லாம்? ஜம்புலிங்கம் நம்மோடு உரையாடி மகிழ வேண்டும் என்றுதானே இங்கு வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இதையெல்லாம் பேசலாமா? ஆங்கிலேயரோடு பழகுவதால் மட்டும் ஒருவர் நமக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொல்லிவிட முடியாது. அதேபோல் பரங்கியரை சந்திப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமலேயே சிலர் இருக்கலாம். நம்மோடு இருந்து கொண்டே நமக்கு சதியும் செய்யலாம். அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. காலம்தான் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும். அதனால் அந்த பேச்சை விட்டுவிட்டு வேறு ஏதாவது பேசலாமே. உரங்கா புலியாரே, வல்லத்தரையன் இங்கே அழைத்த போது பாகநேரி நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன் என்று சொன்னீராமே. இப்போது மட்டும் எப்படி இங்கு வந்தீர்? ஆமாம், வரமாட்டேன் என்றுதான் சொன்னேன். ஆனால் என் மனம் கேட்கவில்லையே. பகையாளி நாட்டிற்கு வல்லத்தரையனை தனியாக அனுப்பிவிட்டோமே என்று என் மனம் பதறுகிறதே. அதற்கு பிறகும் நான் எப்படி பட்டமங்கலத்திலேயே உட்கார்ந்திருக்க முடியும்? அதனால்தான் வேறு வழியே இல்லாமல் இனி கால் வைக்கவே கூடாது என்று நினைத்த பாகநேரிக்கு வந்து விட்டேன். ஏன் வல்லத்தரையனுக்கு துணையாக வைரமுத்தன் இங்கே இல்லையா? வைரமுத்தனை நான் இன்னும் பக்குவப்பட்ட பிள்ளையாக கருதவில்லை. அவன் கருத்த ஆதப்பனை நண்பன் என்று சொல்லிக்கொண்டு அவனோடு எங்காவது சுற்றி கொண்டிருப்பான். பாருங்கள், இப்போது கூட இங்கு அவன் தன் அண்ணனுக்கு பக்கத்தில் இல்லையே. அதனால என்ன? பட்டமங்கலத்தில் இருந்து சில வீரர்கள் வல்லத்தரையனுக்கு பாதுகாப்பாக இங்கு வந்திருக்கிறார்களே. எவ்வளவு பேர் வந்தால் என்ன, எத்தகைய பாதுகாப்பை தந்தால் என்ன? இந்த உரங்கா புலி ஒருவன் தான் உறங்காமல் அருகிலேயே இருந்து வல்லத்தரையனை பாதுகாப்பான். நான் என்று வல்லத்தரையனின் அக்கா வீரம்மாளை திருமணம் செய்து கொண்டேனோ அன்றே நான் எனது அம்பலக்காரர் என்ற பதவியை கூட விட்டுவிட்டு
பட்டமங்கலத்திற்கு வந்து விட்டேன். ஏன் தெரியுமா? வல்லத்தரை எனக்கு பாதுகாப்பாக இருந்து பட்டமங்கலத்தின் பெருமையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக. சுருக்கமாக சொல்லப் போனால் நான் என் வாழ்க்கையையே வல்லத்தரை எனக்கு அர்ப்பணித்து விட்டேன். உன்னுடைய இந்த அர்ப்பணிப்பு மிகவும் பெருமைக்குரியதுதான். ஆனால் அதே அர்ப்பணிப்பு இந்த நாட்டின் மீதும் இருந்தால் நன்றாக இருக்கும். வெள்ளை ஐயரே, மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்க பார்க்காதீர். நான் பொதுவாகத்தான் சொன்னேன், வேண்டாம் என்றால் விட்டு விடுகிறேன். வாருங்கள் உரங்காபுலியாரே, வாருங்கள் ஜம்புலிங்கம். வணக்கம் அம்பலம். வணக்கம் வணக்கம். ம். உரங்காபுலியாரே, தாங்கள் முன்னமே வல்லத்தரையனோடு வந்திருந்தால் முறைப்படி தங்களுக்கும் பரிவட்டம் கட்டி கௌரவித்திருப்பேனே. அதெல்லாம் வேண்டாம் என்பதால் தானே நானே இப்படி தாமதமாக வந்தேன். ஏன்? என்னை பொறுத்தவரை நானும் ஒரு அம்பலக்காரன் என்ற சிந்தனையே எனக்கு இல்லை. என் வல்லத்தரையனுக்கு உரிய மரியாதை கிடைத்தால் அதுவே எனக்கு போதும். வல்லத்தரையனுக்கு பரிவட்டம் கட்டினார், அது எனக்கும் கட்டப்பட்டது போல்தான். தங்களின் உயர்ந்த நோக்கத்தை கேட்டு மகிழ்கிறேன். எப்படியோ தாமதமாகவேனும் வந்து சேர்ந்து விட்டீர்களே, இதுவே எனக்கு போதும். அதோடு ஜமீன்தார் ஜம்புலிங்கமும் வந்திருப்பது இரட்டை மகிழ்ச்சியை தருகிறது. திருவிழா முடிந்துவிட்டது என்று யாரும் பயணப்பட்டு விடக்கூடாது. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வீட்டில் விருந்து தயாராகிக் கொண்டிருக்கிறது. அம்பலக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தங்கும் விடுதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறேன். தாங்கள் அனைவரும் விடுதிக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டு என் வீட்டில் நடக்கும் விருந்திற்கு அருள் கூர்ந்து வர வேண்டும். அதற்கென்ன வாளுக்கு வேலி? அவசியம் நாங்கள் அனைவரும் வந்து விருந்துண்ட பிறகுதான் விடை பெறுவோம். வல்லத்தரையா, உன் மாமாவே சொல்லிவிட்டார். அதனால் அவசியம் வந்துவிடு. உரங்காபுலியாரே, எங்கள் வீட்டு விருந்திலாவது கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்துங்கள். ஜம்புலிங்கம், உங்களுக்கும் தான் சொல்கிறேன், வந்து விடுங்கள். என்ன விருந்திருக்கா? நானா? முடியாது. ஏன்? அது நான் சில அவசர வேலைகளை வைத்துக் கொண்டு அதற்கு நடுவேதான் இங்கு வந்தேன். உடனே போயாக வேண்டும். எனக்கு உத்தரவு கொடுங்கள். என்ன இவர்? விடு வாளுக்கு வேலி. இது அம்பலக்காரர்களுக்காக நடக்கும் விருந்து. அவர் நமது அம்பலங்களுக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியின் ஜமீன்தார், அவ்வளவுதான். அதனால்தான் அவர் விலகிக் கொண்டார். அதை பொருட்படுத்த வேண்டாம். என்ன வெள்ளை ஐயரே, அம்பலக்காரரின் விருந்தில் கலந்து கொள்வதில் உங்களுக்கொன்னும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கென்ன ஆட்சேபனை இருக்க போகிறது? நான் சாதாரண நாட்களிலும் வரக்கூடியவன். உன்னோடும் வல்லத்தரையனோடும் அவ்வப்போது அமர்ந்து நான் உண்பவன். அம்பலக்காரர்கள் விருந்தில் கலந்து கொள்ள நான் மறுப்பேனா என்ன? எவரிடத்தும் எந்த வேதமும் பார்க்காதவனுக்கு எந்த இடத்திலும் எப்போதும் தடையே இல்லை. நன்றி வெள்ளை ஐயரே. அனைவரும் வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். வா வல்லத்தரையா. கல்யாணி,
கல்யாணி, ஏன் அணிகலன்கள் இல்லாமல் இங்கு வந்து நிற்கிறாய்? கோவிலிலேயே உன்னை கவனித்தேன். அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் பிரசாதம் கொடுத்து வந்த நீ வைரமுத்தனை பார்த்ததும் எதற்காக கொடுப்பதை தவிர்த்தாய்? பொது இடத்தில் இப்படியா நடந்து கொள்வது? உன்னைத்தான் கேட்கிறேன் கல்யாணி, பதில் சொல். பிடிக்கவில்லை. என்ன பிடிக்கவில்லை? எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. அதனால்தான் அங்கிருந்து வந்து விட்டேன். அதற்காக விருந்தாளியாக வந்தவர்களிடம் இதோ பாருங்கள் அண்ணா, விரோதியாக இருந்தாலும் விருந்தாளியாக வந்தவர்களை வரவேற்று அமர வைத்து இலை போட்டு உபசரிக்கும் நல்ல மனம் உனக்கும் பெரிய அண்ணாவிற்கும் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரை தங்களையும் வாழுக்கு வேலி அண்ணாவையும் எதிர்க்கும் யாராக இருந்தாலும் எனக்கு அவர்கள் விரோதிதான். நீ யாரை விரோதி என்று சொல்கிறாய்? வேறு யார்? நம் பாகநெறிக்கு இருக்கும் ஒரே எதிரி பட்டமங்கலத்து அம்பலக்காரன் வல்லத்தரையனும் அவன் தம்பியும் தானே. அவர்களுக்கு உபச்சாரம் செய்ய என்னால் முடியாது. என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையன் நம் எதிரி என்று சொன்னாயே, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர் தம்பி வைரமுத்தன் எதிரி என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்தான் உங்களுக்கு நண்பராயிற்றே. அவரை எதிரி என்று எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? உங்கள் இருவரின் நட்பை பற்றி பெரிய அண்ணன் என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார். அவரை எப்படி நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்கள்? நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் நண்பன் வைரமுத்தன் எனக்காக எதையும் விட்டுக் கொடுப்பான். ஆம் கல்யாணி, பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் நடந்த சடுகுடு போட்டியில் இல்லை, அந்த பரிசுக்குரியவன் நான் அல்ல. பட்டமங்கலத்து அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் வைரமுத்தன் தான். வைரமுத்தன் நினைத்திருந்தால் இந்த போட்டியில் மிக எளிதாக வென்றிருக்கலாம். ஆனால் வைரமுத்தன் அதை செய்யாமல் என்னோடு தனித்து மோதுவது போல் பாவனை செய்தான். வேண்டுமென்றே தான் விலகி போவது போல் நான் தூக்கி அடித்ததும் சென்று விழுந்து மூச்சை விட்டான். வெற்றி பெறும் வாய்ப்பு பட்டமங்கலத்திற்கே இருந்தும் எனக்காக, நம் பாகநேரிக்காக விட்டுக் கொடுத்தவனம்மா வைரமுத்தன். அவனை விட உயரிய குணம் படைத்த ஒருவனை பார்ப்பது மிகவும் கடினம். முடியாது என்று கூட சொல்லலாம். நம் அம்பலக்காரர்களின் ஒற்றுமையை ஊர் உலகத்திற்கும், முக்கியமாக அந்த ஆங்கிலேயர்களுக்கும் உணர்த்தும் வண்ணம் இப்போது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறதே நம் கோவில் திருவிழா. அதை நடத்தி கொண்டிருப்பது அண்ணன் வாழுக்கு வேலி என்றாலும் அது நடக்க காரணமாக இருந்தது வைரமுத்தன் தான் அம்மா. பட்டமங்கலத்திற்கு நான் நேரில் சென்று அழைப்பு விடுத்தும் கோவில் திருவிழாவிற்கு வர மறுத்த வல்லத்தரையன் நம் பாகநேரி திருவிழாவிற்கு வர சம்மதித்தது யாரால்? வைரமுத்தனால் தானே. மோப்பக்குழையும் அனிச்சம், முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்சம் பூவை நுகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும். அதேபோல் வீட்டிற்கு வரும் விருந்தினர்களிடம் இன்முகம் காட்டாமல் வன்முகம் காட்டினால் அவர்கள் மனமும் வாடிவிடும் என்ற அந்த வள்ளுவ பெருமகனின் வாக்கை ஒரு கணம் நினைத்து பாரம்மா. உன்னுடைய அந்த செய்கையினால் வைரமுத்தனின் மனம் எந்த அளவிற்கு புண்பட்டிருக்கும் தெரியுமா? தவறு கல்யாணி, நீ நடந்து கொண்ட விதம் தவறு. ஆமாம் கல்யாணி, மற்றவர்கள் நம்மை எதிரியாக பாவித்தாலும் நாம் அவர்களிடம் வெறுப்பு காட்டாமல் அன்பை பொழிவதுதான் சான்றோர்களின் குணம். நம் அப்பா விஜயபாஸ்கர சேதுபதி அம்பலத்தாரின் குணமும் அதுதான். அதனால்தான் அவர் காலத்தில் பாகநேரியும் பட்டமங்கலமும் நட்பு நாடாக இருந்திருக்கிறது. இப்போதுள்ள பகையை மறந்து மீண்டும் அதுபோல் ஆக வேண்டும் என்பதுதான் என் எண்ணமும் கூட. பகை கொண்ட இரு குடும்பங்களுக்கு இடையில் மீண்டும் ஒரு நல்ல உன்னதமான உறவு ஏற்பட வேண்டும் என்ற ஆசையில்தான் உன் கையால் அவர்களுக்கு இனிப்பை தரச் சொன்னேன்.
அதை நிராசையாக்கி விட்டாயே கல்யாணி. வைரமுத்தன் மிகவும் நல்லவன், இளகிய மனம் படைத்தவன். நம் இரு குடும்பங்களுக்கும் இடையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பகை மறைய வேண்டும் என்று மனதார நினைப்பவன். அதற்காக தன் அண்ணனிடம் அனுதினமும் வாதாடிக் கொண்டிருப்பவன். அவன் மனதை நோகடித்து விட்டாயே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் கல்யாணி. வல்லத்தரையன் நெருப்பு என்றால் வைரமுத்தன் நீர், அவன் இருள் என்றால் இவன் ஒளி. தயவு செய்து புரிந்து கொள். புரிந்து கொண்டேன் அண்ணா. நீங்கள் இருவரும் எடுத்து சொன்னதிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட முறை தவறு என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன். நடந்த தவறுக்கு நான் என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் அண்ணா? பிராயச்சித்தம் என்று தனியாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. மீண்டும் அணிகலன்களை அணிந்து கொண்டு பழைய கல்யாணியாக அனைவரிடமும் அன்போடு பழகு. அதுவே எனக்கு போதும். இல்லை அண்ணா, அது மட்டும் போதாது. வந்திருக்கும் அம்பலக்காரர்கள் அனைவருக்கும் தனியாக நான் சில பதார்த்தங்களை சமையல் செய்ய போகிறேன். ஐயோ கல்யாணி, எதற்கு இந்த விபரீத விளையாட்டு? இப்போதாவது பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் மட்டும்தான் பகை இருக்கிறது. நீ செய்யும் பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஒட்டுமொத்த அம்பலக்காரர்களும் பாகநேரிக்கு பகையாகிவிட போகிறார்கள். ஆருங்கள் அண்ணா, போங்கள். டேய் ஆதப்பா, இப்போதுதான் அவள் முகம் மலர்ந்திருக்கிறது, மீண்டும் அழ வைக்கிறாய். அண்ணா, என்னம்மா? நம் பாகநேரிக்கும் அந்த பட்டமங்கலத்திற்கும் ஒரு தலைகீழ் ஒற்றுமை இருப்பதை கவனித்தீர்களா? என்னம்மா அது? பட்டமங்கலத்தில் அண்ணன் நெருப்பு, தம்பி தண்ணீர். பாகநேரியில் தம்பி நெருப்பு, அண்ணன் தண்ணீர். கல்யாணி, படபடவென்று பற்றி எரிவதால் நெருப்பை பெரியதாகவும் அமைதியாக ஓடிக்கொண்டிருப்பதால் தண்ணீரை சாதாரணமானதாகவும் நினைத்து விடாதே. அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீர் ஒரு நாள் பொங்கி எழும் காட்டாராக மாறிவிட்டால் எதிர்ப்படும் எத்தகைய அணைகளையும் அது எளிதில் உடைத்தெறிந்துவிடும்.